தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களை போன்ற பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் பெற்று மீண்டும் வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தீர்கள். நேரில் சந்தித்து அவர் உடல்நிலை குறித்தெல்லாம் கேட்டு வந்திருந்தீர்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் மாறாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. உங்கள் உணர்வு என்ன? தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களின் மரண செய்தி அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. அரசியல் களத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் ஜனநாயக நெறியிலேயே அதனை எதிர்கொண்டு வந்தோம் என்ற நிலையில் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மரணம் தமிழகத்திற்கு பேரிழப்பாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த அஞ்சலியை செலுத்துவதுடன் அவரை இழந்து தவிக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தமிழக மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் உங்களை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலும் அது சுனாமியினுடைய நிவாரண நிதி வழங்க சென்ற போதும் சரி, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் முறையாக நீங்கள் இருவரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவித்தது தொடர்ந்து பல்வேறு அரசியல் ரீதியான இணக்கமான நடவடிக்கைகள் இறங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் இந்த இழப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அரசியல் தலைவராக அவருடனான நினைவுகளை இந்த நேரத்தில் ஏதேனும் உங்களால் குறிப்பிட முடியுமா? அதாவது அரசியல் களத்துல எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய போராட்ட குணங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த போராட்ட குணங்கள்லாம் உள்ளபடியே ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அந்த முயற்சியில் அவங்க ஈடுபடுறதை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு பல நேரங்களில் வியப்பா இருக்கும். அதனால அரசியல் கருத்து மாறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் அவர்களுக்காக உள்ளபடியே அவருடைய இழப்பு தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்ற நிலையிலே என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பலமுறை அவரை நேரில் சந்தித்ததற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்து சந்தித்திருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நிவாரண நிதி வழங்குவது உள்ளிட்ட விஷயங்களில் அவற்றில் ஏதேனும் சம்பவங்களை உங்களால் நினைவு கூற முடியுமா? அரசியல் ரீதியான ஆச்சரியங்களை தாண்டி இந்த சம்பவங்கள் மூலமாக நான் அவர்கள் நினைவு கூறுவேன் என்று இந்த தருணத்தில் உங்களால் இந்த நீங்க துக்கத்தை பகிர்ந்து கொண்ட அதே நேரத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்பொழுது அவர்கள் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்ட போது கூட எனக்கு அழைப்பு அனுப்பப்பட்ட நேரத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில நான் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த உரிய இடம் வழங்கப்படாதது குறித்து ஒரு பெரிய சர்ச்சை எழுப்பப்பட்டது. அந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதற்காக வருத்தம் தெரிவித்தது என்பது உள்ளபடியே அது அவருடைய அரசியல் நாகரிகத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் அமைந்தது என்பதை எண்ணி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். தொடர்ச்சியாக அவர் இல்லாத இடங்களில் வேறொருவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றெல்லாம் தகவல் வந்திருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அடுத்து யார் முதலமைச்சராக வந்தாலும் தொடரும் என்பது போன்ற நம்பிக்கையான வார்த்தைகள் எதுவும் இந்த இடத்தில் உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும்? நிச்சயமா, உறுதியா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதிர்க்கட்சி தலைவராக நான் பொறுப்பேற்ற நேரத்திலும் சொன்னேன். அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்று சபாநாயகரை தேர்வு செய்யப்பட்ட நேரத்திலும் சட்டமன்றத்தில் நான் எடுத்து கூறி பதிவு செய்திருக்கிறேன். என்னவென்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சியாக அல்ல, எதிர்க்கட்சியாக இருந்து ஆக்கப்பூர்வமான பணிகள் இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய கடமை ஆற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய இந்த நேரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கான இரங்கலை தெரிவித்ததுக்கு நன்றி திரு ஸ்டாலின்.